عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا إلى آخر الآيات. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. رواه البخاري. أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் மிக நீண்ட நெடிய காலம் கழித்து உபதேசங்களை நாம் கேட்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நாம் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களின் பிரகாரம் நடப்பதற்கு உண்டான தௌஃபீக்கினை, நல்லுதவியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருளுவானாக என்ற நல்ல துஆவோடு இன்றைய தலைப்பை நாம் தொடர்ந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது அறிவின் சிறப்புகள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துகளிலேயே, அருள்கொடைகளிலேயே மிகவும் சிறந்த ஒரு அருள்கொடை அறிவு. எந்த ஜீவராசிகளுக்கும், எந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் இந்த அளவிற்கு அறிவாற்றலை தந்தது கிடையாது. இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த பகுத்தறிவை அல்லாஹ் மனிதனுக்கு மாத்திரம்தான் தந்திருக்கின்றார். எந்த ஜீவராசிகளுக்கும் அது தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தெரியும், இதை செய்ய வேண்டும், இதை செய்தால் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நமக்கு தீமை கிடைக்கும் என்கின்ற அந்த பகுத்தறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அறிவினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்கிலே பேசலாம். அந்த அளவிற்கு விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அறிவினுடைய சிறப்பிலே நாம் சொல்லிவிட்டு கடந்து விடுவோம். அப்துல்லா இப்னு முபாரக் என்கின்ற ஒரு பெரியார் இருந்தார். இவங்க யாருன்னா புகாரி இமாமுடைய உஸ்தாத். புகாரி எழுதினாங்கள அவங்களுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு முபாரக். அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளிலேயே, அருள்கொடைகளிலேயே மிக சிறந்த அருள்கொடை எது அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு முபாரக் கிட்ட கேட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி. அவங்க சொன்னாங்க, அக்குலுன், அறிவு. ஒரு மனிதனிடத்தில் அறிவு இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவரால் நல்ல முறையில் கையாள முடியும். அது பெரிய நியமத்து என்று அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் கேட்டார், கேள்வி கேட்ட மனிதர், இல்லம் எக்கும், ஒருவேளை அறிவு இல்லை, அறிவு கொடுக்கப்படலை, அப்ப எந்த நியமத்து சிறந்தது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அதபும் ஹுஸ்னும், நல்ல ஒழுக்கம். ஒரு மனிதனிடத்துல அறிவு இல்லை, இருந்தாலும் ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு நல்ல டிசிப்ளின் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய நியமத்து அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கேட்டாங்க, இல்லம் எக்குன், அதுவும் இல்லைன்னா, நல்ல ஒழுக்கமும் இல்லை என்றால், அஹும் சாலிஹும், நல்ல சகோதரர், நல்லது கெட்டதை சொல்லித்தரக்கூடிய, இது நல்லது இது தீயது என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல சகோதரன் ஒரு பெரிய நியமத்து என்று சொன்னார். இல்லம் எக்குன், அந்த சகோதரனும் இல்லை, அவருக்கு சகோதரனும் அப்படி அமையல அப்படின்னா, சும்துன் தொவீனுன், ரொம்ப நீண்ட நேரங்கள் அமைதியாக மௌனமாக இருப்பது அவருக்கு சிறந்தது அப்படின்னு அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க.
அவனை அந்த கேள்வி கேட்ட சொன்னாரு, இல்லம் எக்கும், அதுவும் இல்லை. அவர் மௌனமாகவும் இருக்க மாட்டார். இதுல சொல்லப்பட்ட எந்த விஷயமும் இல்லை அப்படின்னா அவருக்கு மௌத்துன் ஆஜிலுன், சீக்கிரமாக விரைவிலே அவர் மௌத்தாகுவது நல்லது என்று அப்துல்லா முபாரக் சொன்னார். ஒரு மனிதனத்துல நல்ல அறிவு இருக்க வேண்டும், அல்லது ஒழுக்கம் இருக்க வேண்டும், அல்லது சகோதரன் இருக்க வேண்டும், அல்லது மௌனமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையாவது இருக்க வேண்டும். எதுவும் இல்லை என்றால் அவருக்கு மௌத்து தான் பெரிய நியமத்தை சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம், அறிவை நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அறிவு என்பது. இந்த அறிவு நம்மிடத்திலே முழுமையாக இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக சுபிட்சமாக அழகானதாக இருக்கும். சரி, ஒரு அறிவாளி எப்படி இருக்கணும்? ஒரு ஆக்கில் ஒரு நல்ல அறிவுடையவர்கள் எப்படி இருக்கணும்? அவங்களுடைய தன்மைகள் என்பது நிறைய இருக்கின்றது. ஒரு குறிப்பாக ஒரு 3 தன்மைகளை இந்த உரையிலே நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, ஒரு நல்ல அறிவாளி என்பவர் எல்லா நேரங்களிலும் கல்வியை தேடிக்கொண்டே இருக்கிறது. எங்கே கல்வி இருக்கின்றதோ, எங்கே கல்வி இருக்கின்றது என்ற தகவல் கிடைக்கின்றதோ அந்த இடங்களெல்லாம் சென்று எல்லா நேரங்களிலும் நாம் பாடங்களை படித்துக் கொண்டே இருக்கிறது. எந்தெந்த பாடங்கள் பிடிக்குதோ, எந்தெந்த பாடங்கள் நமக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அந்த பாடங்களை எல்லாம் நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு அதிகமான கற்றுக்கொள்ளக்கூடிய, நிறைய விஷயங்களை விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை தந்திருக்கின்றார். அந்த ஆற்றல் எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வாதாரங்களை, நம்மளுடைய ஆட்சிகளை, நம்மளுடைய எல்லா விதமான அமல்களையும் நாம் மேன்மேலும் அதிகப்படுத்த வேண்டும், மேல் நோக்கி செல்ல வேண்டும். எனவே கல்வியை நாம் எடுத்தோம் என்றால், கல்வி விஷயத்தில் நாம் முன்னேற்றம் எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். எனவே ஒரு கல்வியாளருக்கு எடுக்க வேண்டிய முதல் விஷயம், அதிகமாக கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லித்தர வேண்டும். நாம் எந்த கல்வியை படிக்கின்றோமோ அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ஏன் நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம மனைவி மக்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும். அவர்களுக்கும் நம்ம படித்து கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு போயிட்டு வரார்களா, பள்ளிக்கூடத்திற்கு போயிட்டு வரார்களா, அவர்களுக்கு நாம் பாடம் படித்து தர வேண்டும். அல்லது அவர்கள் படிக்கும் விதமாக அந்த சூழ்நிலையாவது நாம் உருவாக்கி தர வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏதாவது மார்க் கொஞ்சம் கம்மியானா மட்டும் வீட்டுல அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, பாப்பா பிடிச்சி பேசுறாங்க. ஆனா அவர் படிக்கும் போது, அவர் பாடங்களை படிக்கும் போது அவரை என்கரேஜ் பண்றவங்களோ, அவர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடியவங்களோ, அல்லது அவருக்கு என்ன தேவை இருக்கின்றதோ என்று ஒருத்தரும் கேட்பது கிடையாது. மார்க் விஷயத்தில் நாம் கலவைப்படுகின்றோம், கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் அவருக்கு எப்படி படிக்கின்றார், அவர் படிக்கக்கூடிய பாடங்கள் அவருக்கு புரிகிறதா, அவர்களுக்கு புரிகிற விதத்தில் டீச்சர்ஸ் நடத்துகிறார்களா என்கின்ற அந்த விஷயத்தை நாம் கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது கிடையாது. அவர் மார்க் கம்மியா வாங்கியிருக்காரு, அவர் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு, நீங்க இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கீங்க, இப்படித்தான் சொல்கிறார்களே ஒழிய, உன்னால் முடியும், இப்போ இவ்வளவு வாங்கியிருக்க, இதுக்கு பிறகு உன்னால முடியும் என்கின்ற அந்த என்கரேஜ் பண்ணக்கூடிய, அந்த ஆர்வம் ஊட்டக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகளிடத்திலே நாம் படித்து கொடுக்க வேண்டும், அல்லது அவர்கள் படிப்பதற்கு உண்டான அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கி தர வேண்டும். சரி, ஒரு நல்ல அறிவாளிகளிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மை, நாம் கற்ற கல்வியை அது குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, பிறருக்கு கற்றுத்தர வேண்டும். மூன்றாவது, தன்னை உயர்வாக கருதக்கூடாது. நாம் நிறைய படித்திருக்கின்றோம், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் என்கின்ற அந்த மதமை, அந்த உயர்வு, அந்த பெருமை நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது. இந்த பெருமை என்பது நம்ம இடத்துல வந்துவிட்டது என்றால் நம்முடைய கல்வி ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஷைத்தான் இடத்திலும் நல்ல கல்வி இருந்தது, நிறைய உயர்வான கல்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடத்துல பெருமை இருந்ததின் காரணமாக அவனுடைய கல்விகள் எல்லாம் வீணாக போகும். எனவே நம்மளுடைய உயரம் எவ்வளவு உயரமாக நாம் வளர்ந்தாலும் நாம் என்றைக்கும் பெருமையை நாம் அடைந்து விடக்கூடாது. நல்லா இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த 3 தன்மைகளையும் நம்ம இடத்துல வர செய்வானாக. மேலும் நம்ம எல்லோருக்கும் தாமிலேத்தான நல்ல நிறைவான அறிவை தருவானாக. மேலும் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டு நல்ல கல்விகளை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.